அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் கேப் மற்றும் ஃபேர் வேல்யூ கேப் இரண்டுக்கும் இடையிலான முக்கியமான வேறுபாடுகள், அவை எவ்வாறு வேறுபட்டு நிற்கின்றன, மற்றது இந்த சந்தையில் சமநிலையற்ற நிலைமை தோன்றுகின்ற பொழுது அவை எந்தெந்த நிலைமைகளில் எவ்வாறு வேறுபட்ட கோணங்களில் தோன்றி சந்தையை வழிநடத்தி செல்கின்றன என்பதனை பார்த்து அதற்கேற்றாற் போன்று நாங்கள் கொள்வனவு மற்றும் விற்பனவில் ஈடுபடுவதற்கு, அதாவது ட்ரேடிங்கில் ஈடுபடுவதற்கு உரிய நிலைமைகளினை தெரிவு செய்வதற்காக இதனை பார்ப்போம். இதனை பார்ப்பதற்கு முன்னர் டிஸ்க்ளைமரை பார்த்துவிட்டு வருவோம். டிஸ்க்ளைமர். வேல்யூ கேப்லையும் கேப்ஸ்லையும் இரண்டுலையுமே கேப்ஸ்ன்றது இடம்பெறுவதனால் நாங்கள் முதலில் கேப்ஸ் என்றால் என்னவென்று பார்ப்போம். இருவேறு காலப்பட்ட காலப்பகுதியில் சந்தையானது ஓரிடத்தில் முடிவடைந்து இன்னொரு காலப்பகுதியில் ஓரிடத்தில் ஆரம்பிக்கும். ஆகவே சந்தை முடிவடைந்த காலப்பகுதிக்கும் ஆரம்பிக்கின்ற காலப்பகுதிக்கும் இடையில் ஒரு இடைவெளி ஒன்று காணப்படும். அந்த இடைவெளியில் எந்த ஒரு கொள்வனவோ எந்த ஒரு விற்பனவோ இடம்பெற்றிருக்காது. அவ்வாறு இடம்பெற்றிருக்காத நிலைமையில் ஒரு இடைவெளி ஒன்று அங்கே காணப்படும். அதாவது பாய்ச்சல், லீஃப் ஃப்ளாக் நடந்திருக்கும். அந்த பாய்ச்சலானது விலை உயர்வினால் காட்டப்பட்டிருக்கும். அந்த பாய்ச்சலை நாங்கள் கேப்ஸ் என்று அழைப்போம். இப்போது இந்த கேப்ஸின் வகைகளை பார்ப்போம். டைப் ஆஃப் கேப்ஸ்: காமன் கேப்ஸ், பிரேக் அவே கேப்ஸ், ரன் அவே அதாவது கண்டினியூவேஷன் கேப், இந்த எக்ஸாஷன் கேப்ஸ். இந்த காமன் கேப் என்றால் என்ன? காமன் கேப் எப்போது தோன்றுகின்றதுன்னு சொன்னால், மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் இருக்காது. அதாவது ஃப்ளக்சுவேஷன் ட்ரெண்டாக இருக்காது. அது கன்சல்டேஷனாக இருக்கு. அந்த கன்சல்டேஷனாக இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கள் என்றால் அங்கே ஒரு இடைவெளி தோன்றும். அந்த இடைவெளி பின்னர் உடனடியாகவே அடைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். இடைவெளி தோன்றும், பின்னர் அடைக்கப்படுகின்ற நிலைமை இருக்கும். ஆகவே இங்கு காமன் கேப்பில் சாதாரணமாக கேப்ஸ் தோன்றும். அது எவ்வாறான நிலைமையில் என்று சொன்னால், சந்தையில் ஏறுநிலையோ இறங்கு நிலையோ அற்ற ஒரு நிலைமையில் கன்சல்டேஷன் என்கின்ற நிலைமை காணப்படும். அதாவது சந்தை ஒரே இடத்தில் நின்று துள்ளி குதித்து கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே வரும், கீழே வரும், இப்படி துள்ளி குதித்து கொண்டிருக்கும். அந்த இடத்தில் தோன்றுகின்ற அந்த கேப்பானது உடனடியாக இதிலே தோன்றின கேப்பை பாருங்கள், இதிலே அடைபட்டு விட்டது. இதிலே தோன்றின கேப் இதிலே அடைபட்டு விட்டது. இவ்வாறான நிலைமை இருப்பதனை நாங்கள் காமன் கேப் என்று அழைப்போம். அடுத்து பிரேக் அவே கேப்பை பாருங்கள். இதில் என்ன நடக்கும்னு சொன்னால், இது ஒரு புதிய ட்ரெண்ட் ஆரம்பத்திற்கான ஒரு அறிகுறியை காட்டியிருக்கு. இது உடனடியாக நிரப்பப்பட மாட்டாது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன, பிரேக் அவே கேப் வந்துவிட்டது. அதாவது கன்சல்டேஷனாக இருந்த மார்க்கெட்டானது அதனை பிரேக் பண்ணி கேப் கொண்டு வைத்து விட்டு விறுவிறண்டு மேல் நோக்கி நகர்ந்து கொண்டு போய்விட்டது. அது இனி எப்போது இந்த கேப்பை அடைக்கும் என்று தெரியாது. இது பிரேக் அவே கேப் என்று சொல்வார். அதாவது கேப் ஒன்று தோன்றும். அந்த கேப்பானது சந்தை ஏற்கனவே இருந்த நிலைமையில் இருந்து மாறுபட்டு அதனுடைய ட்ரெண்டை மாற்றி மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ கொண்டு போகும். அவ்வாறு கொண்டு போகின்ற பொழுது அந்த கேப்பானது, அதாவது அந்த இடைவெளியானது உடனடியாக அடைபடாத நிலைமை காணப்படும். அவ்வாறான நிலைமை காணப்படுகின்ற பொழுது அது ஒரு பிரேக் அவே கேப் என்று அழைக்கப்படும். இது ஒரு புதிய ட்ரெண்ட், அதாவது கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ ஏறுநிலை சந்தை அல்லது இறங்கு நிலை சந்தைக்குரிய ஒரு குறிகாட்டியாக செயற்பட்டு நிற்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு பிரேக் அவே கேப். சரிதான். அடுத்து இந்த ரன் அவே கேப். அடுத்து ரன் அவே கேப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரேக் அவே கேப்பை அடுத்து தோன்றுவது ரன் அவே கேப் ஆகும். பிரேக் அவே கேப்பை அடுத்து தோன்றக்கூடியதான் ரன் அவே கேப். இது சந்தையில் ஒரு நடுப்பகுதியில் காணப்படும் கேப். பாருங்க, ரன் அவே கேப். இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், சந்தையானது தனது ட்ரெண்டை தொடர்ந்து கொண்டு செல்ல போகின்றது என்பதாக இருக்கு. அதாவது சந்தை ஒரு ஏறுநிலையோ அல்லது இறங்கு நிலைக்கோ தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை செல்லும் என்பதனை இந்த ரன் அவே கேப்
குறித்து நிற்கும். அடுத்து எக்ஸ்வேஷன் கேப். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து எக்ஸ்வேஷன் எவ்வாறு ஏற்படுகின்றதுன்னு சொன்னால், சந்தையானது முடிவு நிலைக்கு வருகின்ற பொழுது, அதாவது உயர்நிலையோ அல்லது இறங்கு நிலையிலையோ சந்தை வந்து முடிகின்றது. முடிவு நிலைக்கு வருகின்ற பொழுது அங்கே வந்து சந்தை ரிவர்சல் அடைகின்ற ஒரு தன்மையினை இது குறித்து நிற்கும். சந்தை தனது நிலைமையினை மாற்றி அந்த ரிவர்சல் நிலைமைக்கு சந்தை செல்வதனை இது குறித்து நிற்கும். பாருங்கள், எக்ஸ்வேஷன் கேப்புக்கும் பிரேக்அவே கேப்புக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது ஒரு பெரிய ட்ரெண்டில் அந்த ட்ரெண்ட் முடிவடைகின்ற கட்டத்தில் தான் எக்ஸ்வேஷன் கேப் வரும். சரிதான்? அது அப் ட்ரெண்டாகவும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு நீளமான ஒரு ட்ரெண்ட் ஒன்று வரும். அந்த ட்ரெண்ட் வந்து முடிவடைகின்ற கட்டத்தில் தான் இந்த எக்ஸ்வேஷன் கேப் வந்து வரும். ஆனால் பிரேக்அவே கேப் எப்போது வரும்னு சொன்னால், பிரேக்அவே கேப் எப்போது வரும்னு சொன்னால், ட்ரெண்ட் வந்து கன்சாலிடேஷன் ஆகி இருக்கின்ற பொழுது அது மாறுகின்ற பொழுது தான் பிரேக்அவே கேப் வரும். அப்போ கன்சாலிடேஷன் ஆகி இருக்கின்ற மார்க்கெட் வந்து ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு செல்வது தான் பிரேக்அவே கேப். அதே வேளை எக்ஸ்வேஷன் கேப்னு சொல்வது இங்க கன்சாலிடேஷன் இல்ல மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டோ அல்ல டவுன் ட்ரெண்டோ கண்டினியூவா போய் கொண்டிருக்க அந்த கடைசி கட்டத்துல வர கேப்புக்கு தான் பேர் வந்து எக்ஸ்வேஷன் கேப். டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். இதை கவுட்டப்பட்ட டவுன் ட்ரெண்ட். சரிதான்? அப்ப இதுக்கு வித்தியாசம் தெரியும். எக்ஸ்வேஷன் கேப் வந்து டிஃபர் ஃப்ரம் பிரேக்அவே கேப். சரி, பிரேக்அவே கேப் ஆஃப்டர் கன்சாலிடேஷன், எக்ஸ்வேஷன் கேப் வந்து ஆஃப்டர் a trend market. Yeah, the trend market often followed by a reversal. இந்த ரிவர்சல் நடக்கிற அந்த தருணத்தில் தான் எக்ஸ்வேஷன் கேப் வந்து நடக்கும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து வடிவாக விளங்க வேண்டும். அடுத்து என்ன பார்ப்போம்னு சொன்னால், ஃபேர் வேல்யூ கேப் என்ன? இப்போ குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் சந்தையின் சமநிலை இன்மையானது கேள்வி கூடுதலாக, அதாவது மிகை கேள்வியாலோ அல்லது நிரம்பல் கூடுதலாக, அதாவது மிகை நிரம்பலாலோ நகர்த்தப்பட்டிருக்கு. மிகை வளங்கள் அல்லது மிகை நிரம்பலாலோ மிகை கேள்வி ஆலோ சந்தையில் வந்து விலையானது நகர்த்தப்பட்டிருக்கு. ஆகவே ஏறுநிலை சந்தையின் போது விலையானது மிகை கேள்வியின் மூலம் சமநிலையின்மை நகர்த்தப்பட்டிருக்கும். சமநிலையின்மை மிகை கேள்வியினால் நகர்த்தப்பட்டிருந்தால் அது ஏறுநிலை சந்தைக்குரிய ஃபேர் வேல்யூ கேப்பாகவும், சமநிலையின்மை மிகை நிரம்பலினால் நகர்த்தப்பட்டிருந்தால் அது இறங்கு நிலை சந்தைக்கான ஃபேர் வேல்யூ கேப்பாகவும் இருக்கும். ஆகவே ஃபேர் வேல்யூ கேப் என்பது மிகை நிரம்பல் அல்லது மிகை கேள்விகளினால் சந்தை தனித்து நகர்த்தப்பட்டிருப்பதனை குறித்து நிற்கும். இந்நிலைமையில் 3 ஹேண்டில் ஸ்டிக்குகள், அதாவது மெழுகுவர்த்திகள், கேண்டில் ஸ்டிக்குகள் பங்கு பெற்றிருக்கும். முதலாவதுக்கும் மூன்றாவதுக்கும் இடையிலான அன்மிட்டிகேஷன், அதாவது தொடர்பற்ற நிலை அங்கு காணப்படும். மிகை கேள்வியாகவும் இறங்கு நிலை சந்தையில் மிகை நிரம்பலாகவும் இருக்கும். அதாவது ஏர்நிலை சந்தையில் ஆங்கிலத்தில் சொல்வதனால் எக்ஸஸ் டிமாண்டாகவும், புலிஷ் மார்க்கெட்டில் எக்ஸஸ் டிமாண்டாகவும், பியரிஷ் மார்க்கெட்டில் எக்ஸஸ் சப்ளையாகவும் இருந்து நிற்கும். அது அவ்வாறு வருகின்ற இடைவெளியினை நாங்கள் இங்கே ஃபேர் வேல்யூ கேப் என்று குறித்துக் கொள்வோம். மிகை கேள்வியுள்ள நிலைமையில் தோன்றுவது ஏறுநிலைக்குரிய ஃபேர் வேல்யூ. புலிஷ் மார்க்கெட் எக்ஸஸ் டிமாண்டுக்கு வாரது புலிஷ் மார்க்கெட் ஃபேர் வேல்யூ கேப், எக்ஸஸ் சப்ளைல வாரது வந்து பியரிஷ் மார்க்கெட்டுக்குரிய ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கிற அதே வேளை அதை நிரப்புவதற்காக மீள்தன்மை, எலாஸ்டிசிட்டி, அங்கே வந்து ஒரு மீள்தன்மை ஒன்று ஏற்படும். எப்படி என்று சொன்னால் அதை நிரப்புவதற்குரிய மீள்தன்மையாக அது இருக்கும். அது வந்து ரீட்ரேஸ்மெண்டாக வந்து சேரும், பின்னோக்கிய
ரீட்ரேஸ்மெண்ட் அல்லது முன்னோக்கிய ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. உயர்நிலை சந்தை இறங்குநிலை சந்தைக்குரியதாக இருக்கு. அடுத்தது பாருங்க, Fairvalue Cup example, a large gap between two candles in an uptrend where no trading took place. அப்ப Fairvalue Cupல வந்து 2 கேண்டில்களுக்கு இடையில வந்து ஒரு அன்மிட்டிகேஷன் நடந்திருக்கு. இடைத்தொடர்பற்ற நிலைமை. அது நிரம்பலாலோ அல்லது கேள்வியாலோ நகர்த்தப்பட்டிருக்கும். மிகை கேள்வியாலோ நிரம்பலாலோ நகர்த்தப்பட்டிருக்கும். அவ்வாறாயின் அங்கே ஒருவரற்ற நிலை காணப்படும். அதாவது சந்தையில் இருவரும் இருக்கின்ற பொழுதுதான் சந்தையில் வர்த்தகம் நடக்கும். ஒரு ஆள் மட்டும் இருந்தால் கூவல் நடக்கும். ஆகவே ஒன்றில் மிகை கேள்வியாளர் கூவியிருப்பார் அல்லது மிகை நிரம்பலாளர் கூவியிருப்பார். அதாவது எக்ஸஸ் டிமாண்ட்காரன் கூவினால் தனியன் என்று மிக கேள்வி. ஒரு கத்தரிக்காயும் இல்லாமலே கத்தரிக்காய் வேணும் கத்தரிக்காய் வேணும் என்று கத்தினா அதுக்கு பேர் ஏறுநிலை சந்தைக்குரிய, அதாவது புல்லிஷ் மார்க்கெட்டுக்குரிய Fairvalue Cup. நிறைய கத்தரிக்காய் வச்சுட்டு ஆக்கள் இல்லாம கத்தரிக்காய்ன்னு கத்தினா அதுக்கு பியரிஷ் மார்க்கெட்டுக்குரிய Fairvalue Cup. ஓகே, இனி அடுத்து நாங்கள் இந்த Fairvalue Cup இந்த வகைகளை பார்ப்போம். டைப் ஆஃப் Fairvalue Cup. டைப் ஆஃப் Fairvalue Cup. முதலாவது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்குரிய Fairvalue Cup. நான் ஏற்கனவே சொன்னதுதான். புல்லிஷ் மார்க்கெட்டுக்குரிய Fairvalue Cup எப்போது ஏற்படும் என்று சொன்னால் அங்கு எக்ஸஸ் டிமாண்ட், அதாவது மிகை கேள்வி காணப்படுகின்றன. கத்தரிக்காய் எதுவுமே இல்லை சந்தையில், ஆனால் மக்கள் கத்தரிக்காய்க்காக முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த நிலைமையில் இது காட்டுகின்றது. அதாவது கத்தரிக்காய் வேணும் என்று மக்கள் கத்துகிறார்கள், ஆனால் கத்தரிக்காய் இல்லாத நிலைமை அது காட்டி நிற்கின்றது. ஆகவே மிகை கேள்வி, அதனால் சந்தை அன்மிட்டிகேஷன் அடைவதனை புல்லிஷ் Fairvalue Cup குறித்து நிற்கும். வாசிங்கள். Bullish Fairvalue Cup occurs during a sharp upward movement. Price may retrace into the Fairvalue Cup before continuing upwards. Bullish Fairvalue Cupல என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு ஷார்ப் upward movement ஒன்று நடக்கும். அந்த upward movement நடக்கிறதுக்காக, அதாவது இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட விலையில வச்சு நிறைய பொருட்களை வாங்குறதுக்கு முயற்சி. அந்த நேரத்தில் அவ்வளவும் வந்து வாங்கப்படாது. ஏன் வாங்கப்படாதுன்னு சொன்னால் அங்கே அவர்கள் கேட்ட பொருள்கள் அவ்வளவும் இருக்காது. எனவே அதற்கு குறைவாக இருப்பதனால் அது விலை மூலம் மிகை கேள்வி ஏற்படுவதால் எக்ஸஸ் டிமாண்ட் வர விலை மூலம் உயர்த்தி காட்டப்பட்டு பின்னர் அது பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் சந்தையானது மேல் நோக்கி எழும்புவதனை அது காட்டும். அதான் அந்த upward movement. பிரைஸ் மே ரிட்ரேஸ். இப்போ உண்மையா நடக்குமென்று இல்லை, திருப்பி வந்து அந்த மிகை கேள்வியை பூர்த்தி செய்துவிட்டு மிட்டிகேட் பண்ணிவிட்டு அது சந்தை மேல் நோக்கி செல்வதாக இருப்பதுதான் புல்லிஷ் Fairvalue Cupக்குரிய நடவடிக்கை ஆகும். அடுத்து பியரிஷ் Fairvalue Cup பார்ப்போம். Bearish Fairvalue Cup, it formed during a rapid downward move, acting as potential retracement zone for future selling opportunities. அதாவது சந்தை வந்து கீழ் நோக்கிய சந்தையாக இருக்கின்றது. இங்கே மிகை நிரம்பல் காரணமாக மிகை நிரம்பல் காரணமாக சந்தையானது கீழ் நோக்கி செல்கின்றது. செல்லுகின்ற பொழுது அங்கே அன்மிட்டிகேஷன் நடக்கின்றது. ஆனால் இதனை மிட்டிகேட் பண்ணுவதற்காக மீளவும் சந்தை ஒருக்கா ரீட்ரேஸ் பண்ணி போட்டு கீழே போகும் என்று கருத முடியும். இவ்வாறான நிலைமை தான் நாங்கள் பியரிஷ் Fairvalue Cup என்று பார்க்கின்றோம். ஹை டைம் ஃப்ரேம் Fairvalue Cup. இந்த ஹை டைம் ஃப்ரேம் சொல்றது 1 day 1 week காலப்பகுதிகளை பெரும்பாலும் குறித்து நிற்கும். 4 hours ஆல்சோ. இங்கே பாருங்கள், Fairvalue Cup ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது முதலில் புல்லிஷுக்கு பார்ப்போம். பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்க வந்து எக்ஸஸ் டிமாண்ட் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது.
அங்கே அது மிட்டிகேட் பண்ணப்படவில்லை. அன்மிட்டிகேஷன் நடந்திருக்கின்றது. ஆனால் அதன் பின்னர் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அது மீளவும் பூர்த்தி செய்யப்பட்டு பின்னர் சந்தையானது மேல் நோக்கி நகர்வதனை அது குறிக்கின்றது. ஆகவே இது வந்து ஹை டைம் ஃப்ரேம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் சிக்னல், அதாவது இந்த ஹை டைம் ஃப்ரேம் ஆனது ஒரு ஸ்ட்ராங் ட்ரேடிங் சிக்னலை வந்து உங்களுக்கு வழங்குவதாக இருக்கு. அடுத்தது பாருங்கள், பிஆர்எஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்மிட்டிகேஷன், அதே நேரம் ஃபேர் வேல்யூக்கு வந்திருக்கின்றது. அதாவது நிரம்பல் வந்து மிகை நிரம்பலாக இருக்கிறது. அதாவது இந்த மிகை நிரம்பல் அதனை வந்து நிரப்புவதற்காக சந்தையானது மீளவும் மேல் நோக்கி வந்திருக்கின்றது. அதே மாதிரி மிகை கேள்வி நிரப்புவதற்காக சந்தையானது மீளவும் கீழ் நோக்கி வந்தது வந்து அதுக்கு பேர் வந்து மிட்டிகேஷன். அதேமாரி மிகை நிரம்பலை நிரப்புவதற்காக சந்தையானது மீளவும் மேல் நோக்கி வருவதும் வந்து மிட்டிகேஷன். மிட்டிகேஷன் என்று சொன்னால் இந்த மிகை கேள்வி அற்ற நிலையை உருவாக்குதல் மிட்டிகேஷன். அன்மிட்டிகேஷன் என்று சொன்னால் மிகை கேள்வி உள்ள நிலைமை அல்லது மிகை நிரம்பல் உள்ள நிலைமை அன்மிட்டிகேஷன். ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துவிட்டு அடுத்து நாம் கேப் ஃபில் ஸ்ட்ராட்டஜி என்றால் என்ன, அடுத்து நாங்கள் கேப் ஃபில் ஸ்ட்ராட்டஜி என்றால் என்ன என்பது தொடர்பாக முழுமையாகவும் மிக நுணுக்கமாகவும் ஆராய்ந்து அதில் எவ்வாறு நாங்கள் ட்ரேட் எடுப்பது, அதில் எவ்வாறு நாங்கள் பரீட்சயமாகுவது, அதில் எவ்வாறு நாங்கள் ப்ரொஃபஷனலாக ரேட் பண்ணுவது என்பது தொடர்பாக பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றிகள். இதே வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.